सुव्रतः सुमुखः सूक्ष्मः सुघोषः सुखतः सुहृत् मनोहरोजितक्रोधो வீரபாஹுர்விதாரணः. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 461வது திருநாமம் சுஹ்ருத் என்பது. ஒரு மனிதனுக்கு 4 நண்பர்கள் இருந்தார்களாம். அதில் முதல் நண்பன் இந்த மனிதனுக்கு உண்மையாகவே நல்ல நலன் விரும்பி வெல்விஷர். இவனுக்கு எதெல்லாம் நன்மைகள் என்னென்னலாம் தேவைன்னு பார்த்து இவன் கேட்காமலேயே அந்த நன்மைகள் எல்லாம் அந்த நண்பன் செய்து கொண்டே வந்தான். ஆனால் இந்த மனிதனோ அந்த முதல் நண்பன், இப்போ ஏன்னு வச்சுப்போமே, அந்த ஏங்கிற அந்த நண்பன் அவனுடைய பெருமையை இவன் புரிந்து கொள்ளாமல், அவன் நமக்கு எவ்வளோலாம் நன்மை செய்கிறான் என்பதை உணராமல் அவனை இவன் புறக்கணித்து கொண்டே இக்னோர் பண்ணி கொண்டே வந்தான். ஆமாம், இவன் என்னடா பெரிய ஃப்ரெண்டு என்று சொல்லிக்கொண்டே வந்தானா இந்த மனிதன். அவனுக்கு 2வது நண்பன் ஒருத்தன் இருந்தான். அந்த 2வது நண்பனை பொறுத்தவரை அவன் இவனுக்கு நலன் விரும்பிலாம் கிடையாது. ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு உதவின்னு கேட்டால் அந்த உதவியை செய்வான். ஒரு ஆலோசனை கொடுன்னு கேட்டால் அந்த ஆலோசனை கொடுப்பான். அந்த அளவிலே அவன் இவனுக்கு ஏதோ உதவியாக இருந்தான். அதனால் இந்த மனிதனை என்ன பண்ணானா, ஓஹோ இந்த பி 2வது நண்பன் ஏதோ ஆலோசனை கேட்டால் சொல்கிறான், நாம் உதவின்னு கேட்கும்போது கொடுக்குறான், ஆகையினால இவன் நமக்கு தேவையானவன் சொல்லி அவனிடம் ஓரளவு நட்பு பாராட்டி கொண்டு வந்தானோ. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 3வது நண்பன் சி 3வது நண்பன் தான் இருக்கான். அந்த நண்பன் எப்படிப்பட்டவனா, அவன் பெரிய பணக்காரன், நிறைய காசு பணம் அவன்கிட்ட இருந்தது. உடனே இந்த மனிதன் பார்த்தானா, இவங்கிட்ட நம்ம நண்பனாகி இருந்தால் அவன் காசுலேருந்து நமக்கும் ஏதாவது கிடைக்கும், மேலும் வேற யாராவது இவனோடு நட்பு கொண்டு இவன் காசில் ஒரு பங்கை பெற்று சென்றாலும் நமக்கு கஷ்டம். அதனால இவன் வேற யாரோடும் நட்பு கொள்ளக்கூடாது, நம்மோடையே இவன் நண்பனாக இருக்க வேண்டும் என்று அதனால் இவனிடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே 3வது நண்பனிடம் நட்பு பாராட்டி வந்தானோ. 4வது நண்பன் ஒருத்தன். அந்த நண்பன் எப்படிப்பட்டவன்னா, இந்த ஆளுக்கு கூடவே இருப்பான், முகத்துதி பாடுவான், அதுக்கு மேலே ஒரு உதவியும் பண்ண மாட்டான். ஆனால் நம்ம மனிதன் இருக்கானே, இவன் இந்த முகத்தூதி பாடுறதை கேட்டுட்டு ஓஹோ இவன் தான் உண்மையிலேயே நமக்கு நலம் விரும்பி போல இருக்கு, யாரை விட்டாலும் இந்த 4வது நண்பனை கைவிடக்கூடாது, பாவம் எவ்வளோ தூரம் நம்ம கூடவே இருக்கான், நம்மை பற்றி எவ்வளவு புகழ்ந்து பேசுகிறான், நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கான்னு இவன் நினைக்கிறான். அவனுக்கு உள்ளார்ந்த அன்பெல்லாம் கிடையாது, இவன்கிட்டேருந்து தனக்கு என்ன வேணுமோ அதை பெற்றுக்கொள்கிறான் அந்த நண்பன். இவன் டி. அப்போ ஏபிசிடி 4 நண்பர்களை பார்த்து கொள்ளுங்கள். முதல் நண்பன் உண்மையாக இவனுக்கு எல்லா நன்மைகளும் செய்கிறான், நான் தான் செய்கிறேன்னு வெளியில் சொல்லிக்கணும்னு கூட அவன் எதிர்பார்க்கறது இல்லை. இவனுக்கு எது நன்மையோ அதை அவன் செஞ்சுட்டு போயிடுறான். ஆனால் இவனுக்கு அந்த முதல் நண்பனின் பெருமை தெரியவில்லை. 2வது நண்பனை பொறுத்தவரை அப்பப்போ ஏதோ ஆபத்துனா உதவுறான், அந்த மாதிரி செய்கிறான். ஆனால் சரி ஆபத்துனா உதவுவான்ட்டு அவனோட நட்பை இவனும் கை கொண்டு வைத்து கொண்டிருக்கிறான். 3வது நண்பனை பொறுத்தவரை பணக்காரன், பணத்துக்காக அவனோடு உறவு பாராட்டுகிறான். 4வது நண்பன் வெறும்ன கூட இருந்து முகத்தூதி பாடுறான், அவன் தான் உண்மையான நலம் விரும்பி என்று இவன் கருதி கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் இந்த மனிதன் இறந்து போனானோ. யமன் பாசக்கயிற்றை அவன் மீது வீசுகிறான், யமலோகத்துக்கு போகிறான். அப்போது இவன் 4வது நண்பனை தான் முதல்ல அழைத்தான். ஏன்னா வாழ்நாள் முழுக்க தன் கூட இருக்க போறவன் அந்த 4வது நண்பன் என்று நினைத்துத்தானே வாழ்ந்தான். யமன் பாசக்கயிற்றை வீசி இந்த பூமியில் இருந்து உடல்ல இந்த ஜீவாத்மாவை பிரித்து பூமியிலிருந்து யமலோகத்துக்கு அழிச்சு போறான். அப்போ 4வது நண்பனை அழைத்தான். அதோவார் யமன் பாசக்கயிற்றை வீசி விட்டான், நான் போக போகிறேன், நீயும் கூட வா என்று 4வது நண்பனை அழைத்தானோ. 4வது நண்பன் சொன்னானா, நான் ஏன்டா அவன் கூட வரணும், உன் பேரில் யமன் பாசக்கயிற்றை வீசினான்னா நீ போ, நான் வர முடியாது, இப்போவும் ஏதாவது 2 முகத்துதி பாடணும்னா சொல்லி பாடுறேன், அவ்வளோதான் பண்ண முடியும், நீ இருந்த வரைக்கும் உன் கூட இருந்தேன், அதுக்காக போனதுக்கப்புறம் நானும் வருவேன்னு நினச்சியா, போயிட்டு வான்பான். அடாடா உயிரை கொடுப்பேன்னு சொன்னானே, அது அவ்வளவுதானா, சரி போ. அடுத்த 3வது நண்பன், அவன்கிட்ட தானே அடுத்த லெவல் அன்பு வச்சிருந்தான், அதனால 3வது நண்பனை கூப்பிட்டானோ. எப்பா நீயாவது என் கூட வாப்பா, யமன் பாசக்கயிற்றை வீசுறான்னு நானும். 3வது நண்பன் சொன்னான், பார் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், என் செல்வத்துக்காகத்தானே என்னோடு நீ நட்பு பாராட்டினாய், நிச்சயமாக என் செல்வம் எதுவும் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ போகும்போது இந்த செல்வம் எதுவுமே உன்னோடு வரவே வராது, நான் கொடுத்து மட்டும் என்னடா பிரயோஜனம், செல்வம் என்ன கூட வரப்போகிறது, நீ தனியாக போ, என் செல்வத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன்ட்டான். இல்லைனா நான் என்னுடைய நண்பர்கள் வேறு ஆட்கள் இருக்கிறார்கள், அவள்கிட்ட கொடுக்குறேன், உனக்கு தான் கொடுக்கணுமா, நீ போயிட்டு வான்ட்டான். பெரிய ஏமாற்றம். அடுத்து 2வது நண்பனை கூப்பிட்டான், யமன் கூப்பிட்றான்டா நீயாவது வான்னு கூப்பிட்டான். அப்போ 2வது நண்பன் சொன்னான், பார் ஆபத்துன்னு கேட்ட உதவி செஞ்சேன், ஆலோசனை வேணும்னு கேட்ட சொன்னேன், உயிரை கேட்குற உயிரெல்லாம் கொடுக்க முடியாது, போயிட்டு வந்துட்டான். ஆனால் முதல் நண்பன் இருக்கானே, இவன் கூப்பிடாமே வந்தானோ, இப்போவாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கோன்னு நான் முதல் நண்பன். பார் மற்றவர்களை நீ பெரிய நண்பர்களாக நினைத்தாய், அவர்கள் மீது நட்பு பாராட்டினாய், அவர்கள் உன்னோடு வருவார்கள் என்று எதிர்பார்த்தாய், யாருமே வரவில்லை பார்த்தாயா, இப்போ நீ என்னை கூப்பிடாட்டாலும் நான் வருவேண்டா, ஏன்னா உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், உனக்கு உண்மையான நண்பன் என்றைக்குமே நான் தான், அதனால் நீ யமலோகம் போனாலும் உன்னோடு வரக்கூடியவன் நான் மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த முதல் நண்பன் இவன் அழைக்காமலேயே இவனோடு வந்தானா. யமலோகத்திலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி இவனோடு கூட வந்தான் அந்த முதல் நண்பன். கதை நல்லா தான் இருக்குது, ஆனால் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று உங்களுக்கு ஒரு ஐயம் எழலாம். ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது.
என்னன்னா அந்த மனிதன் ஒருத்தனை சொன்னோமே, இந்த மனிதன் யாருன்னா ஜீவாத்மாக்கள். நாம ஒத்தத்தரும் தான் அந்த மனிதன். 4 நண்பர்களை உடைய அந்த மனிதன் யாருன்னா நாம ஒத்தத்தரும் தான், ஜீவாத்மா தான். இப்போ நமக்கு இந்த 4வது நண்பனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா நம்முடைய சரீரம். அந்த மனிதன் எப்படி 4வது நண்பன் தான் தனக்கு எல்லாம், 4வது நண்பனுக்காக தான் வாழறோம், அவன் தான் கூடவே வருவான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா? அது போல தான் நாமும் என்ன பண்ணுறோம், இந்த 4வது நண்பனான இந்த சரீரம். நம்ம வாழ்வதே இந்த சரீரத்துக்காக தான். சரீரத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், அவசியம் பார்த்துக்க வேண்டித்தான். ஏன்னா தர்மத்துக்கு சாதனமாக இருப்பது உடல் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தர்மத்தையும் மறந்து பகவானையும் மறந்து சரீரத்தை பார்த்துட்டா போகிறோம். இது பைசப் 6 பேக்ஸ், இது நன்னா இருந்தால் போகிறோம் என்று ஒரு சரீர சுகத்துக்காக இறைவனையே கூட நாம் மறந்து விடுகிறோம். அப்போது இந்த சரீரம் என்னும் 4வது நண்பனுக்காகத்தான் வாழ்கிறேன்னு இந்த ஜீவாத்மா நினைக்கிறான். ஆனால் யமன் பாசக்கயிற்றை வீசி அழைத்து போகும்போது இந்த சரீரம் நம்மோடு வருமா? கீழே விழுந்துடும். 3வது நண்பன்கிறவன் யாருன்னா நம்முடைய சொத்து செல்வம். ஏன்னா இவன் எப்படி 3வது நண்பன்ட்ட பணத்துக்காகத்தானே நட்பு பாராட்டினான். அதுபோல தான் இந்த சொத்து செல்வம், இது நமக்கு ஆபத்தில் உறுதுணையாக இருக்கும், பணம் தான் நம்மளை காப்பாற்றும் என்று நம்பித்தான் இந்த பணங்காசு மீது அன்பு வைத்திருக்கிறோம். இறைவன் மீது வைக்கும் அன்பை விட சொத்து செல்வத்தின் மீது அதிகமாக அன்பு வைக்கிறான். ஆனால் யமன் பாசக்கயிற்றை வீசி கொண்டு போகும்போது இந்த செல்வமும் சொத்தும் கூட வருமா? கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்லன்னு புதுக்கவிஞர் சொல்கிறார். எதுவுமே கூட வராது, வெறுங்கையோட தான் போக போகிறோம். வரும்போதும் வெறுங்கையோட தான் வந்தோம், போகும்போதும் வெறுங்கையோட தான். ஆகையினால அப்போ இந்த செல்வம் சொத்து இதெல்லாம் வேற யார் இருக்கிறார்களோ அவர்கள் கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த நண்பன் வேற நண்பர்கள் இருக்கார்கள்னு சொன்னா பாருங்க, அந்த மாதிரி சொத்து செல்வத்தை வேறு சிலர் கொண்டு போய் விடுவார்கள். அவ்வளவுதான், இவனுக்கு இது எதுவுமே கூட வராது. அடுத்து 2வது நண்பன் யாருன்னா, 2வது நண்பன் தான் இவனுடைய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார் நண்பர்கள். அவர்கள் ஆபத்துனா உதவி செய்வார்கள், ஆலோசனை கேட்டால் சொல்வார்கள், அதற்கு துணை நிற்பார்கள். உயிரை கொடுன்னு சொன்னால் யாரும் கொடுக்க மாட்டார்களே. இவன் போகும்போது சுற்றம் நட்பு சுற்றி இருந்து வேண்டுமானால் அழுவார்களே ஒழிய இவன் தனியாக தான் போயாகணும். தன்னுடைய முன்வினைகளுக்கான பயனை இவன் தான் அனுபவித்தாக வேண்டும். அப்போது 4வது நண்பனான சரீரமும் கூட வருவதில்லை, 3வது நண்பனான செல்வமும் கூட வருவதில்லை, 2வது நண்பனான சுற்றம் உறவும் நட்பும் கூட வருவதில்லை. ஆனால் முதல் நண்பன் கூட வரான். அந்த முதல் நண்பன் யாருன்னா ஊழி முதல்வனாகிய நாராயணன் தான் அந்த முதல் நண்பன். நம்ம அத்தனை பேருக்கும் முதல் நண்பன், முழுமையான நண்பன், உண்மையான நண்பன் யாருன்னா நாராயணன் தான். நாம் அவனை அழைக்கிறோமோ இல்லையோ அவன் நம்மோடு தான் வருவான். அந்த முதல் நண்பன் எப்படி இவன் அறியாமலேயே நிறைய நன்மைகள் செய்தான்னு பார்த்தோம் அல்லவா? அப்படித்தான் நாம் அறியாமலேயே அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தேன்னு நம்மாழ்வார் பாசுரம். நாம் அறியா காலம் தொட்டு நம் மனத்திலே அவன் மீது அன்பை விதைத்து நமக்கு இன்னைக்கு நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம், கேட்டுன்னு இருக்கோம்னா இதற்கெல்லாம் நாம போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணல, எனக்கு இதெல்லாம் கொடுன்னு. அவனுக்கே தெரியும் நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை தர வேண்டும்ங்கிறதுக்காக படிப்படியாக நம்ம ஞானத்தை வளர்த்து இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் அனுபவித்து, அதுவும் பாருங்க, இப்போ அடியேனை போன்றவன் ஒன்றுமே இல்லாதவன் 461 கதைகள் சொல்லும்படியாக பகவான் வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் அவன் பண்ண அனுகிரகம் தானே. நாம சொல்லிட முடியுமா சொல்லுங்கள்? அதுவும் கதை சொல்வதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை. 100 கதை 400 கதை 1000 கதை சொல்லணும்னா அது இன்னும் கஷ்டம். அந்த 1000 கதையும் பகவானுடைய திருநாமங்களை எடுத்து அந்த திருநாம விளக்கத்துக்கு பராசர பட்டர் என்ன பொருள் உரைத்தாரோ அதற்கு பொருத்தமாக 1000 கதை சொல்லணும்னா கஷ்டமான விஷயம். எப்படி சொன்னோம், திரும்பி பார்த்தா நமக்கே மலைப்பாக இருக்குது. பகவான் பண்ண வைக்கிறான். அப்போது நமக்கு உண்மையான நண்பனாக இருந்து நாம் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, அவன்தான் உதவினான்ங்கிறத நாம் உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி, அவன் செய்ய வேண்டிய உதவிகளை அவன் தவறாமல் செய்து கொண்டே இருக்கிறான். நாம் அதை ரியலைஸ் பண்ணுறதில்லை. யமன் கடைசி காலத்தில் பாசக்கயிற்றை வீசி கொண்டு போனாலும் இந்த ஜீவாத்மாவை விட்டு பரமாத்மா விலக மாட்டான். இந்த சரீரத்துக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா இருந்து கொண்டு நன்மை செய்து கொண்டே இருப்பான். யமலோகத்தில் போய் இவனை எண்ணெய் கோப்பரையில் வருக்கும்போது கூட உள்ளேருந்து பரமாத்மா ஜீவாத்மாட்ட பேசுகிறான். அதாவது ஜீவாத்மாவுக்கு யாத்தனா சரீரம்னு ஒரு சரீரம் யமலோகத்தில் தண்டனை அனுபவிப்பதற்காக கொடுப்பார்கள். அந்த யாத்தனா சரீரத்தோடு கூடிய அந்த ஜீவாத்மா கட்டத்தை அனுபவிக்கிறான் யமலோகத்தில். அப்போ ஜீவாத்மாவுக்குள் இருந்து பரமாத்மா சொல்கிறான், நம்ம பார் கஷ்டப்படுற பற்றியா, இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா நீ பாவம் பண்ணாது, ஒழுங்கா வாழ், நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன் அங்கு இருந்து கொண்டும் பேசுகிறான். திருமங்கையாழ்வார் பாசுரம். நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாளை பாடுகிறார் திருமங்கையாழ்வார். ஆங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை உம்பர்க்கு அணியாய் நின்ற வேங்கடத்து அரியை பரிகீரியை வெண்ணையுண்டு உரலினை ஆப்புண்ட தீங்கரும்பை தேனை நன் பாலினை அன்றி எப்போதும் என் மனம் சிந்தை செய்யாதேன்னர். நான் நரகத்தில் போய் கஷ்டப்பட்டாலும் அங்கேயும் எனக்கு துணையாக வருவதற்கு ஒரு நண்பன் இருக்கான். அவன் தான் எங்கள் வஞ்சுளவல்லி தாயாரின் கேள்வன் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள். ஆகையினால இந்த ஜீவாத்மாவுக்கு என்றென்றும் துணை நிற்கக்கூடிய ஒரே நண்பன், அனைத்து நன்மைகளும் செய்யக்கூடிய ஒரே நண்பன் யாருன்னா நாராயணன் தான். அதனால தான் அவன் சுஹ்ருத் என்று அழைக்கப்படுகிறான். வடமொழியிலே சுஹ்ருத் அப்படின்னா நண்பர், நலம் விரும்பி
நன்மை செய்பவர் என்று பொருள். இந்த ஜீவாத்மாவுக்கு எப்போதுமே கூட இருந்து கொண்டு, நலம் விரும்பியாக இருந்து கொண்டு, சிறந்த நண்பனாக இருந்து கொண்டு, அனைத்து நன்மைகளும் செய்வதால் நாராயணன் சுஹ்ருத் என்று அழைக்கப்படுகிறான். அல்டிமேட்டாக நம்ம மோட்சம் போகிற வரைக்கும் எல்லா நன்மைகளும் நாராயணன் தானே நமக்கு செய்கிறான். அதுபோலத்தான் நரநாராயண அவதாரத்திலும் உலகின் நன்மையை கருத்தில் கொண்டு நரநாராயணர்கள் பத்ரிநாத்தில் தவம் புரிகிறார்கள்னா தவத்தினால அவர்களுக்காக வேண்டிய காரியம் இல்லையே, உலகத்தார் எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சுஹ்ருத் வெல்விஷராக இருந்து இந்த மொத்த உலகத்துக்கும் அவர்கள் தவம் புரிந்து காட்டினார்கள். இப்படி மொத்த உலகத்துக்கும் நன்மை செய்யும் நலம் விரும்பியாக சிறந்த நண்பனாக இருப்பதாலே சுஹ்ருத் என்று நரநாராயண பகவான் அழைக்கப்படுகிறார். சகஸ்ரநாமத்தின் 461வது திருநாமம். பராசர பட்டரின் விளக்க உரை, கிமஸ்மின் கரவாணீதி அபகாரிண்யபி சோபனம் யஸ்யாஸ்தி ஹிருதயம் சோயம் சுஹ்ருத் இத்யபிதீயதே. தங்கிட்ட அபச்சாரப்படுபவனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவன் தீய எண்ணத்தை கொண்டு தீய வழியில் நடப்பவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கூட நன்மை செய்து திருத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நலன் விரும்பியாக நண்பனாக இருந்து நன்மை செய்பவன் பகவான். அதுவும் இவனுக்கு என்ன செய்வது நம்மாழ்வார் பாசுரம், உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி, ஒன்றுண்டு செங்கண்மால் யானுரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி, என்ன செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கிறாய் என்று பகவானை பார்த்து ஆழ்வார் பாடுகிறார். அந்த மாதிரி இப்போ அடியன் சொன்ன கதை பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகையினால அடியார்கள் தன்னை பாராமுகமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் எப்படியெல்லாம் நன்மை செய்வது என்று சிந்தித்து கொண்டே இருக்கிறான். சிறந்த நலம் விரும்பியாக இருக்கிறான். அதனால அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சிறந்த நண்பன் சுஹ்ருத். 461வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை நம்முடைய சுஹ்ருத்துக்களுக்கெல்லாம் பகிர்ந்து, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய நலம் விரும்பிகள் எல்லோருக்கும் பகிர்ந்து, எல்லோரோடும் இணைந்து சுஹ்ருதே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பகவான் நம் ஒத்தொத்தருக்கும் உற்ற தோழனாக இருந்து அனைத்து நன்மைகளும் செய்வான். நன்றி, வணக்கம். என்ன ஒரு அழகான ஒரு நாமம், என்ன ஒரு அற்புதமான ஒரு கதை. கேட்ட நல்ல விஷயத்தை நம்மளோட வச்சுக்காம 4 பேரோடு அதை பகிர்ந்துக்கிறது ஒரு தனி அலாதி. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் 6 மணிக்கு வேறு ஒரு நாமத்துடனும் கதையுடனும் சந்திக்கின்றோம்.